12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5 வினா எண் 6. சாய் மற்றும் சங்கர் இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அந்நிறுவனத்தின் 2017 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு இருந்தது. பொறுப்புகள் தொகை, சொத்துக்கள் தொகை. முதல் கணக்குகள்: சாய் 48,000, சங்கர் 40,000. கடனீந்தோர் 37,000. கொடுபட வேண்டிய கூலி 8,000. சொத்துக்கள்: கட்டடம் 34,000, அறைகலன் 6,000, முதலீடுகள் 20,000, கடனாளிகள் 40,000, கழிக்க வாரா கடன் ஒதுக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, வங்கி. 2017 டிசம்பர் 31இல் சண்முகம் என்பவர் 1/4 லாப பகிர்வு விதத்தில் கூட்டாண்மையில் சேருகிறார். அவர் பின்வரும் சரி கட்டுதலுக்கு உட்பட்டு ரூபாய் 12,000 முதலாக கொண்டு வருகிறார். அறைகலன் ரூபாய் 5,000 மற்றும் கட்டடம் ரூபாய் 50,000 ஆகவும் மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும். வாரா ஐயக்கடன் ஒதுக்கு ரூபாய் 5,500 ஆக உயர்த்த வேண்டும். பதிவுறாத ரூபாய் 6,000 மதிப்புள்ள முதலீடு கணக்கில் கொண்டு வரப்பட வேண்டும். பதிவுறாத ரூபாய் 2,500 மதிப்புள்ள பொறுப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். குறிப்பேட்டு பதிவுகளை தந்து மறுமதிப்பீட்டு கணக்கு மற்றும் கூட்டாளி சேர்க்கைக்கு பின் உள்ள முதல் கணக்கினை பதிவு செய்யவும். இந்த சம்மல குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க, மறுமதிப்பீட்டு கணக்கு கேட்டிருக்காங்க, கூட்டாளி சேர்க்கைக்கு பின்னர் உள்ள முதல் கணக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது புதிய கூட்டாளி வந்ததுக்கு அப்புறமா உள்ள முதல் கணக்கும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பேட்டு பதிவு போடுறதுக்கு மறுமதிப்பீட்டுக்கு லாபமா நட்ட இனங்களை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அறைகலன் ஏற்கனவே 6,000 இருக்குது, இப்ப 5,000 மட்டும் மதிப்பீடு பண்ண சொல்லியிருக்காங்க. 1,000 ரூபாய் கம்மி ஆகுது. ஸோ அறைகலன் ஒரு நட்ட இனம், ஏன்னா சொத்துக்களோட மதிப்பு குறையுது. கட்டடம் ஏற்கனவே 34,000 இருக்கு, இப்ப 50,000 மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டடத்தோட மதிப்பு அதிகமாகுது, அதாவது சொத்துக்களோட மதிப்பு அதிகமாகுது. ஸோ இது லாப இனம். வாரா ஐயக்கடன் ஒதுக்க 5,500. ஏற்கனவே வாரா கடன் 3,000 ரூபாய் தான் வராம இருக்குது. ஆனா இப்ப அது 5,500 உயர்த்தப்பட்டுள்ளதான். ஸோ 3,000 ரூபாய் வராம இருந்த இடத்துல இப்ப 5,500 ரூபாய் வராதான். அப்ப இதுவும் ஒரு நட்ட இனம். பதிவுறாத 6,000 மதிப்புள்ள முதலீடு, அதாவது சொத்துக்கள் இதுவரை கணக்குல கொண்டு வரல, இப்ப கணக்குல கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அப்ப சொத்துக்கள் அதிகரிக்குது. ஸோ இது லாப இனம். பதிவுறாத ரூபாய் 2,500 மதிப்புள்ள பொறுப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். பொறுப்போட மதிப்பு அதிகமாகுது. ஸோ இது நட்ட இனம். ஸோ லாப இனம் எது, நட்ட இனம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு குறிப்பேட்டு பதிவு தந்து மறுமதிப்பீட்டு கணக்கையும் கூட்டாளி சேர்க்கைக்கு பின்னுள்ள முதல் கணக்கையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்குகளை எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் 6, பேஜ் நம்பர் 175. ஃபர்ஸ்ட் குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. குறிப்பேட்டு பதிவு முடிச்சதுக்கு அப்புறமா மறுமதிப்பீட்டு கணக்கு போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க குறிப்பேட்டு பதிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சண்முகத்தை புதிய கூட்டாளியா சேர்த்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள குறிப்பேட்டு பதிவு என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டேட் போடுறோம் 31/12/17. ஃபர்ஸ்ட் வங்கி கணக்கு பற்று சண்முகம் முதல் கணக்கு வரவு. ஸோ சண்முகம் முதல் கொண்டு வந்ததுக்குள்ள குறிப்பேட்டு பதிவு போடுறோம். எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா 12,000. விளக்க குறிப்பு: சண்முகம் முதல் கொண்டு வந்தது. அடுத்தது ரெண்டாவது குறிப்பேட்டு பதிவு லாப இனம் அண்ட் நட்ட இனத்துக்கு அடுத்து போட போறோம். ஃபர்ஸ்ட் லாப இனத்துக்கு போட போறோம். இதுல லாப இனம் அப்படின்னா என்னன்னா, கட்டடத்தோட மதிப்பு அதிகமாயிருக்கு. ஸோ கட்டட கணக்கு பற்று அடுத்து முதலீடு, இதுவரை பதிவு பெறாத முதலீடு
அதுவும் லாப இனம். முதலீடு கணக்கு பற்று. டேட்டு 31/12/17 போட்டுக்கலாம். ஸோ கட்டட கணக்கோட அமௌண்ட் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 16,000 ரூபாய். எவ்வளோ அதிகரிக்குதோ அதை மட்டும் தான் போடணும். இருப்புநிலை குறிப்பில் இருக்கிறத மொத்தமாக எடுத்து போட்டுறக்கூடாது. எவ்வளோ அதிகரிக்குதோ இல்லை எவ்வளோ குறையுதோ அதை மட்டும் தான் நம்ம போடுவோம். மறு மதிப்பீட்டு கணக்கு வரவு. ஸோ ரெண்டையும் கூட்டி மறு மதிப்பீட்டில் போடுறோம். 22,000. லாப இனம் மறு மதிப்பீட்டு கணக்குக்கு மாற்றப்பட்டது. அடுத்ததா நட்ட இனத்திற்குள்ள குறிப்பேடு பதிவு போட போகிறோம். 31/12/17. எதெல்லாம் நட்ட இனம்னா மறு மதிப்பீட்டு கணக்கு பற்று போடுவோம். நட்ட இனம் போடும்போது மறு மதிப்பீட்டு கணக்கு பற்று. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பொறுப்பு பதிவுரா 2,500 மதிப்புள்ள பொறுப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் போட்டிருக்காங்க. அது அறைகலன் 5,000 மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 6,000 இருந்த அறைகலன் இப்போ 5,000 மாறி இருக்கு. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை மட்டும் தான் நம்ம போடணும். ஸோ அறைகலன் கணக்கு ரூபாய் 1,000. அடுத்தது பதிவுரா ரூபாய் 2,500 மதிப்புள்ள பொறுப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பதிவுரா பொறுப்பு கணக்கு ரூபாய் 2,500. அடுத்ததான் வாராக்கடன் திரும்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு நட்ட இனம் தான். ஏற்கனவே 3,000 இருந்தது, இப்போ 5,500 இருக்கு. வாரா ஐயக்கடன் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் தான் போடுவோம் நம்ம. 2,500. ஸோ 1,000 2,500 2,500னா 6,000 ரூபாய். விளக்க குறிப்பு எழுதுகிறோம். நட்ட இனம் மறு மதிப்பீட்டு கணக்குக்கு மாற்றப்பட்டது. ஸோ இப்போ இந்த 3 குறிப்பேடும் போட்டுட்டோம். 3 குறிப்பேடை வச்சு இப்போ மறு மதிப்பீட்டு கணக்கு நம்ம போட போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் குறிப்பேடு எடுக்க மாட்டோம், முதல் கணக்கு தான் எடுப்போம். இந்த 2 குறிப்பேடையும் தான் மறு மதிப்பீட்டு கணக்கு போட போகிறோம். மறு மதிப்பீட்டு கணக்கு போட்டதுக்கு அப்புறமா மறு மதிப்பீட்டில் உள்ள லாப நட்டத்திற்கு ஒரு குறிப்பேட்டு பதிவு போடுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மறு மதிப்பீட்டு கணக்கு போடணும். மதிப்பீட்டு கணக்கு போட போகிறோம். மறு மதிப்பீட்டோட ஃபார்மேட் எழுதியிருக்கோம். பற்று வரவு ஒரு பேரேடுங்கிறதுனால எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மறு மதிப்பீட்டு லாப இனத்தோட குறிப்பேட்டு பதிவு மறு மதிப்பீடு வரவுல இருக்கு. ஸோ பற்றில் இருக்கிறத வரவுல எழுதுறோம். கட்டட கணக்கு முதலீடு கணக்கு. ஸோ கட்டடம் 16,000, முதலீடு 6,000. அடுத்ததா நட்ட இனத்துக்குள்ளத பற்று பக்கத்தில் எழுதணும். ஃபர்ஸ்ட் நட்டம் அரைகலன். 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்குது. ஸோ அரைகலன் ரூபாய் 1,000. பதிவுரா பொறுப்பு ரூபாய் 2,500. அடுத்தது வாரா ஐயக்கடன் ரூபாய் 2,500. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால்,
ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி பற்று பக்கம் கம்மியாக இருந்தால் அது லாபம், வரவு பக்கம் கம்மியாக இருந்ததுன்னா அது நட்டம். இப்போ பற்று பக்கம் கம்மியாக இருக்குது, அது மறுமதிப்பீட்டு லாபம். எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வரவு பக்கம் 22,000 வருது, பற்று பக்கம் 6,000 வருது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 0,006 16,000 ரூபாய் வருது. இப்போ இந்த 16,000 ரூபாவை 2 பழைய பார்ட்னருக்கும் அதாவது கூட்டாளிகளுக்கும் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா முதல் கணக்கு மறுமதிப்பீட்டு லாபம் முதல் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. ஸோ லாபம்னு பிராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா சாய், அடுத்தது சங்கர். எந்த தொகையை கொடுக்கணும்னா இந்த டிஃபரன்ஸ் தொகையை 16,000 ரூபாவை. ஸோ சாய்க்கு 16,000 இன்ட்டு அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னா 5:3. அப்போ 5/8. சங்கருக்கு அதே 16,000 ரூபாயில் 3/8. ஸோ நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொன்னால் சாய்க்கு 2 வருதுங்க. ஸோ 10,000 வருது. இங்கே 2 வருது, 6,000 ரூபாய் வருது. இதை நம்ம இன்னர் காலத்தில் காமிக்கிறோம், அவுட்டர் காலத்தில் 16,000 ரூபாய் காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக நமக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ இதோட டோட்டல் 22,000, வரவு பக்க டோட்டலும் 22,000. ஸோ இதான் மறுமதிப்பீடு கணக்கு. இந்த மறுமதிப்பீட்டு கணக்கில் நமக்கு லாபம் கிடச்சிருக்கும். அந்த லாபத்தை சாய்க்கும் சங்கருக்கும் நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறோம். வீட்டு லாபத்துக்குள்ள குறிப்பேட்டு பதிவு இப்போ நம்ம போட போகிறோம். குறிப்பேட்டு பதிவு என்ன அப்படின்னு சொன்னால் லாபமாக இருக்கிறதுனால மறுமதிப்பீட்டு கணக்கு பற்றில் வரணும். நாள், விவரம், பற்று, வரவு, தொகை, தொகை இல்லை பேரேட்டு பக்க எண் நம்ம நார்மலாக ஃபார்மேட் எழுதுவோம்ல அதே போல் எழுதிக்கிறோம். இப்போது மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, ஏன்னா பற்றில் தானே வந்திருக்கு லாபம் வந்ததுனால மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று சாய் முதல் கணக்கு வரவு, சங்க முதல் கணக்கு. ஸோ நம்ம அங்கே ஷேர் பண்ணி கொடுத்தது சாய்க்கு 10,000, சங்கருக்கு 6,000 கொடுத்தோம். ஸோ ரெண்டையும் கூட்டி 16,000 ரூபாவை இங்கே காமிக்குதோம். டேட்டு நார்மலாக போட்டுக்கலாம் 31/12/17. ஸோ விளக்க குறிப்பு எழுதுகிறோம். மறுமதிப்பீட்டு லாபம் லாபம் பழைய கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. ஸோ இப்போ குறிப்பேடு பதிவு எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இந்த குறிப்பேடு பதிவில் இந்த 2 குறிப்பேடு பதிவு வச்சு மறுமதிப்பீடு போட்டுட்டோம். மறுமதிப்பீட்டு லாபத்தையே முதல் கணக்குக்கு மாற்றிருக்கோம். முதல் கணக்கு போட போகிறோம். முதல் கணக்கு போடுறதுக்கு மறுமதிப்பீட்டு லாபத்துக்குள்ள முதல் கணக்கும் அந்த குறிப்பேடு பதிவையும் ஃபர்ஸ்ட் சண்முகம் கொண்டு வந்த முதலுக்குள்ள குறிப்பேடு பதிவையும் வச்சு முதல் கணக்கு போட போகிறோம். முதல் கணக்கு போட்டிருந்தாங்க, நான் முதல் கணக்கு போட்டிருக்கிறேன். ஸோ முதல் கணக்கு விவரம் பற்று வரவு போட்டுறோம் பேரிடுங்கிறனால விவரம் சாய் சங்கர் சண்முகம் 3 பார்ட்னரோட கூட்டாளியோட நேம தனித்தனியாக எழுதிச்சோம். அதே போல விவரம் சாய் சங்கர் சண்முகம். ஃபர்ஸ்ட் இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது கூட்டாளியோட பழைய கூட்டாளியோட முதல் 48,000 சாய்க்கு, சங்கருக்கு 40,000. இது இருப்புநிலை குறிப்பில் இருக்குது. வங்கி கணக்கு சண்முகம் புதுசா கொண்டு வந்த முதல் 12,000. மறுமதிப்பீட்டு கணக்கு இந்த லாபம் சாய்க்கு 10,000, சங்கருக்கு 6,000 ரூபாய். ஸோ அதையும் நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ டேலி பண்ண போகிறோம்.
வரவு பக்கத்தில் மட்டும் தான் 58,000, 46,000, 12,000 ஆட் பண்ணிட்டோம். பற்று பக்கம் எதுவுமே இல்லை. இதுதான் இறுதி இருப்பு. நம்ம இப்போ எழுதுகிறோம். இந்த தொகையை அப்படியே இங்கே எடுத்து எழுதி இறுதி இருப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். 58,000, 46,000, 12,000. ஸோ இந்த இறுதி இருப்பை எழுதினதுக்கு அப்புறமா வரவு பக்கத்தில் தொடக்க இருப்பை திரும்ப 3 பேருக்கும் காமிக்கணும். ஏன்னா இப்போ இந்த தொடக்க இருப்பு தான் புதிதாக சேர்ந்த கூட்டாளியோட முதல் கணக்கு. 3 கூட்டாளியோட முதல் கணக்கு வர்றதுனால தொடக்க இருப்பை நம்ம காமிக்கணும். 58,000, 46,000, 12,000. ஸோ இந்த சம்மில் குறிப்பேட்டு பதிவு கேட்டிருந்தாங்க, போட்டோம். மறுமதிப்பீட்டு கணக்கம் போட்டிருக்கோம். முதல் கணக்கம் கேட்டிருந்தாங்க, அதுவும் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.